வைகை புயல் வடிவேலு வெர்சஸ் டெல்லி கணேஷ் கம்பேரிஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. வடிவேலு பார்த்தீங்கன்னா மதுரையில் பிறந்திருக்காரு. டெல்லி கணேஷ் தென்காசியில் பிறந்திருக்காருங்க. பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது செப்டம்பர் 12 1960 பிறந்திருக்காரு வடிவேலு. டெல்லி கணேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 1944 பிறந்திருக்காரு. அரசியல் கட்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக சார்ந்ததா இருக்காருங்க வடிவேலு. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையாக அரசியலில் பார்த்தீங்கன்னா இல்லாமல் டெல்லி கணேஷ் இருந்திருக்காரு. துணைவியர் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசாலாட்சி அப்படின்னு ஒரு மனைவி இருந்திருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா சும்ஹா அப்படின்னு இருந்திருக்காங்களாம். பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வடிவேலு அவர்களுக்கு கன்னிகா பரமேஸ்வரி, கார்த்திகா, கலைவாணி, சுப்பிரமணியன் அப்படின்னு குழந்தைகள் இருக்காங்க. இவருக்கு 4 குழந்தைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பெற்றோர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நடராஜன் பிள்ளை, சரோஜினி அம்மாள், இவருக்கு நாராயணசாமி பெரியம்மாள் அப்படின்னு இருந்திருக்காங்களாம். நெக்ஸ்ட் உறவினர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வடிவேலு அவர்களுக்கு ராஜ்கிரண் நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு. வாழ்விடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் மதுரையில் பிறந்தாலுமே சென்னையில் இருந்திருக்காரு. இவர் தென்காசியில் இருந்தாலுமே சென்னையில் வசித்து வந்திருக்காங்க கடைசி காலகட்டங்களில். கல்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 பேருமே பள்ளி பிடிப்போட நிறுத்தியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க 2 பேருமே. ரொம்ப சந்தோஷமான செய்தி. நகைச்சுவை நடிகர் அப்படின்றதாலே பார்த்தீங்கன்னா மனதை ஈர்த்திருக்காங்க நிறைய பேர்த்த. வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் நடிகர், நகைச்சுவை நடிகர், பின்னணி பாடகர் அப்படின்னு நிறைய தொழில்கள் பண்ணியிருக்காரு. டெல்லி கணேஷ் அவர்கள் விவசாயம், நடிகர், நகைச்சுவை நடிகர், பாடகராக இருந்திருக்காரு. டப்பிங் ஆர்டிஸ்டாகவும். வயசு அப்படின்னு பார்க்கும்பொழுது 64, இவங்களுக்கு 80 ஆகுதுங்க. சம்பளமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோராயமாக 135 கோடி ரூபாயும், இவர் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வாங்குறதா சொல்கிறாங்க. இதுவே இனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹிந்து மதம் தான் இவங்க பின்பற்றியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொத்து அப்படின்னு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்தது பார்ப்போம். தோராயமாக பார்த்தீங்கன்னா 8000 கோடி ரூபாயும், இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 80 கோடி ரூபாயும் இருக்கிறதா சொல்கிறாங்க. சமீபத்தில் தான் டெல்லி கணேஷ் அவர்கள் மறந்து போனார். யாருக்கெல்லாம் டெல்லி கணேஷ் அவர்கள் பிடிக்குமோ கமெண்ட்டில் டெல்லி கணேஷ் அப்படின்னு பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.